ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி தெனை அரிசியில் பிரியாணி. ஒரு கப் தெனை எடுத்துருக்க, இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 3-4 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவி இதை ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். எல்லோரும் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணுவாங்க, சீரக சம்பா அப்படி தான் பண்ணுவாங்க. நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெனை அரிசியில் பண்ணுறோம். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இல்லை பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, இப்போ இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக செவந்த உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நமக்கு ஹெல்த்தியான சூப்பரான ஒரு பிரியாணி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போது 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நான் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, அதை இப்போ இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 கப் அளவுக்கு தயிர், நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போது நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துட்டோம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தினை எடுத்திருக்கேன். இதில் நான் ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு 3மே கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை லைட்டாக எண்ணெய் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு இதில் லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கிற காயை இப்போது நம்ம இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற தினையை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். கரெக்டாக ஒரு விசில் ஃபுல்லாக வரட்டும். நம்ம ஊற வச்சு செஞ்சுருக்கிறதுனால நல்லாவே வெந்துடும். நமக்கு சூப்பரான ஒரு நல்ல பிரியாணி தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.